காலம். இந்த ரொம்ப ஓரமாக சிவன் சன்னதியில் ஓரமாக இருக்கக்கூடிய மூர்த்தியை இவ்வளோ விசேஷமாக நம்ம ஆராதிக்கிறோம்னா அது காரணம் அந்த மூர்த்தி இருக்கிற ஸ்தானத்தை விட சுவாமி யாருன்னு தான் நம்ம பார்க்கணும். சுவாமி சிவபெருமான். அதனால் அவர் ஒவ்வொரு முறையும் புராண காலங்களில் வெளிவரும்போது 64 பைரவராக வந்திருக்காரு. அம்பாலும் 64 யோகினியாக சக்தியாக கூடவே வந்து உத்தாசம் பண்ணுறாரு. இதைத்தான் நம்ம சண்டி யாகங்களில் யாகத்துக்கு முன்பு காவல் தெய்வமாக பைரவரை கூப்பிட்டு யாகம் பண்ணுறோம். ஒரு கும்பாபிஷேகம்னாலும் பைரவரை முதல்ல கிராம சந்தி பூஜை பண்ணுறோம். திருவிழானாலும் கிராம சந்தி பூஜை பண்ணுறோம். பைரவர் தான். அப்புறம் அந்த பைரவ பெருமானுடைய அருள் நமக்கு ரொம்ப விசேஷமான பலன் தரும். நிறைய மூர்த்தி மூலம் சிவபெருமான் தான். பக்தி தரும் முக்தி தலம் எத்தனையோ இவ்வுலகில் அத்தனையும் சுற்றி வர எத்தனையோ காலமாகும் எம் இறைவா அத்தனையும் சுற்றி வந்த பலனை இத்தலத்தில் எமக்கு அருள் புரிவாய் ஆதி கைலாசநாதனே என்று சுவாமியை நம்ம வணங்குறோம். ஏன்னா எல்லார்ட்டையும் நம்ம சுற்றி பார்க்க முடியாது. நமக்குன்னு தெரிஞ்சவங்களோட பழகிறோம். நமக்கு நம்ம கண்ணுக்கு புலப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் தர்ம நெறியை பின்பற்றி வாழ்கிறோம். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப அதீதமாக நம்ம பார்க்க முடியாது. ஏதோ சில விஷயங்கள் செய்கிறோம். அது சில நேரங்களில் நல்ல பலன் தருது, சில நேரம் அது அனுபவத்தை தருது. அதனால் யோசித்து நிதானிக்க வேண்டிய ஒரு காலம். அதுக்குண்டான வாழ்க்கையே நமக்கு. அதனால தான் காலத்தின் அதிபதினு இந்த பைரவரை நம்ம வழிபாடு செய்கிறோம். காலத்தின் அதிபதினா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எக்காலத்திற்கும் நமக்கு திருவருளை நமக்கு துணையாக இருந்து நல்வழிப்படுத்தக்கூடிய தெய்வம். சில நம்மளுடைய கர்மா வரும்போது ஏற்ற இறக்கம் வருது. வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில், மனதில் நமக்கு பலவிதமான போராட்டங்கள் ஏற்படுகிறது. அதெல்லாம் நம்ம தாண்டி பக்தி செலுத்துகிறோம். எதற்காகன்னா எதுவுமே இங்கே நிரந்தரமானது அல்ல. எல்லாம் நம்ம எப்பயுமே இந்த உலகத்தில் எதையுமே வெறுக்க முடியாது. அதே சமயம் நிரந்தரமாக வெறுப்பு வச்சுக்கவே முடியாது. அதே சமயம் எல்லா நேரமும் பொறுமையாகவும் இருக்க முடியாது. அந்த பொறுமையை நமக்கு தரணும். அதுதான் எது தேவையோ அதை நம்ம நிலைச்சி வச்சுக்கிறது இல்லை. மனசில் கோபமாக வச்சுக்கிறது. அந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரணி சொல்ல துர்குணங்கள் எல்லாம் நமக்கு எதுவுமே அப்படியே அது வலிமை குன்றி இருக்கணும். நமக்கு ஆணவம் மலம் நமக்கு வலிமை குன்றி இருந்தாதான் இறைவனை நாம் அடையக்கூடிய ஒரு சன்மார்க்கம் நமக்கு கிடைக்கும். பக்தி மார்க்கத்தினாலையும் இறைவனுடைய பாத பக்தி நமக்கு அவசியம். இறைவனுடைய திருவடியை நாம் என்னதுக்கு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா பக்தி, பணிவு. சுவாமி ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கும் போது நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு அவர் அந்த துணிவு நமக்கு கொடுக்குறார். இறைவன் ஆயுதங்கள்லாம் நம்மளுடைய தீமைகள்லேருந்து நம்மளை காக்குங்கிறதுக்கு அந்த ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறார். அவருடைய திருவடி நமக்கு பணிவை தந்து உயர்வை தரும். அதன் வழியாக பைரவருடைய அருளாலே சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, உங்களுடைய குடும்ப நலனும் நமக்கும் எல்லாம் சௌக்கியமாக இருக்கும். கோயிலும் விருத்தி அடையும் இந்த பைரவர் வழிபாடுனால. யாம் பெற்ற இன்பம் பெருக வையம் என்பதற்கேற்ப இந்த மூர்த்தியை ஒரு பேர் அப்படியே வாய் வழியாக தான் இந்த அழகுமலை கைலாசநாத் திருக்கோயில் இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனலில் போடுறாங்க, அது போடுறாங்க. எல்லாம் வந்திருக்கக்கூடிய அடியார்கள் சொல்கிறதுல தான் மக்கள் வர்றாங்க. இந்த சேனல் பார்த்து வர்றதெல்லாம் அது சும்மா தெரிஞ்சுக்கிறது தான். நாம் போயிருக்கோம், நம்ம போனால் சாமி பார்ப்போம்னு அந்த உணர்வுபூர்வமாக நேரடியாக பகிர்வதனாலே தான் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார்களும் வருகிறார்கள். அதனால் தொடர்ந்து வழிபாடு செய்யணும். ஏன்னா பார்த்தவொடனே ஒரு நாள் அப்படியே கோயில் இருக்கேன்னு கேள்விப்பட்டு பார்த்துட்டு உள்ளே வேணால் வரலாம். ஆனால் தொடர்ந்து வருவதற்கு யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இத்திருக்கோயிலின் சிறப்பையும் நாம் பெற்ற அனுபவங்களையும் நல்லது கெட்ட ரெண்டுமே இருக்கும் நம்மளுடைய காலத்தில். ஆனால் அது எந்த காலமாக இருந்தாலும் சுவாமி நம்மளை தூக்கி போடாமல் நம்மளை திருப்பி அழைத்து கொண்டே இருப்பார். அவர் வணங்க உயர்வு. அதற்கு மிக அவசியமான விஷயம் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, குரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை. இது மூன்றும் எப்பொழுதுமே வாழ்விலே இழக்கக்கூடாது. இழந்தோம்னா என்ன ஆகும்? ஒரு விஷயத்தை பயந்தோம்னா அது அப்படியே இழந்துடும். துஸ்வப்ன துஸ்தகுண தௌர்மனசிய துர்பீட்ச துர்வியசனம் புத்தி போகாது. நாம் யாராவது தோத்தவங்களை போய் பார்த்துட்டு அவங்க அந்த வெளியில் தோற்று போயிருப்பாங்க. அந்த விஷயத்தை நாம் செய்ய போகிற போது அவங்க என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. நீ செய்யாத, இந்த தொழில் கட்டு போயிடும், உனக்கு விருத்தி அடையாது அப்படின்னு. அது அவங்க நேரம் அது நன்மையும் செஞ்சு கொஞ்சம் அவங்களுடைய நேரம் அது தொய்வையும் கொடுத்துருக்கும். அதனால் பயப்படக்கூடாது. அது நம்ம சுவாமி பார்த்துப்பாரு அப்படின்னு
நம்ம சுவாமிகிட்ட பக்தியோட இருந்தோம்னா நம்ம அந்த உயர்வை அடையலாம். ஒரு நேரம் நமக்கு இழந்ததை மீட்டு தரக்கூடிய அத்தனை வல்லமை இருக்கும். கெட்ட கனவு காண்றது, பயப்படுறது, யாராவது ஒருத்தர் பொறாமையினால நம்ம மேல நீ செய்யறது தப்பு, இப்படி பண்ணா லாபம் வராது, இப்படி பண்ணா உனக்கு சுகம் கிடைக்காதுன்னு பொறாமையில் சொல்ற அத்தனையும் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் நமக்கு ஷாட்குண்யமாக நமக்கு கண்ணுல புலப்பட வைத்து நம்ம ஞானத்தின் மார்க்கமாக எல்லாரும் சொல்றதை கேட்டுப்போம். எது நல்லதுன்னு நாம துணிந்து செயல்படக்கூடிய உத்தம ஞானத்தை நமக்கு பலனை நமக்கு தரக்கூடிய மூர்த்தி பைரவர். அந்த கால பைரவரை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் எல்லா சௌக்கியங்களையும் பெறணும்னு சுவாமி வேண்டிட்டு நிறைவா தீபாவளி பண்றோம். நம்ம பார்வதி பதை எல்லாருமே சொல்லுங்க. விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமரு கங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேலம் உரித்து உமை அஞ்சக் கண்டு கொண்டிரு மணிவாய் மெல்லச் சிரித்து அருள் செய்தார் சேவை சென்னரி செல்வனாரே ஓம் க்ஷேத்ர சிவதிநாயகம் இதேனேவதியாமதே காமசம்போஷ இப்பாசனம் ராதீதசே வானத்வஜாயத்னே திரிசுலத்தாய் என்னோட பிரஜாம்பரதாய ஆவத்தாரணாய் குருராரி